ஹாய்ங்க. இன்றைக்கி அம்மா காலையில் ஊளி மீனும் சால மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஊளி மீன் வந்து 200 சால மீன் வந்து 150. இன்றைக்கி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அதனால் நான் மேரேஜ்க்கு போயிட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான் இந்த மீன். நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அம்மாட்ட சொல்லிவிட்டு போயிட்டேன். டின்னருக்கு வந்து ஒரு பல்கான ஆர்டர் வந்திருந்தது. இது வந்து ஒரு காம்போ ஆஃபர். நம்ம வந்து 4 இட்லி தோசை காம்போ, ஆந்திரா கார தோசை காம்போ அப்படின்ற மாதிரி 3 காம்போ வந்து ஆர்டர் வந்திருந்தது. அதை தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். இதில் தோசை காம்போவில் என்னென்ன வரும்னா, சாதா தோசை, அப்புறம் பொடி தோசை, அப்புறம் ஒரு முட்டை தோசை, சாம்பார், சட்னி 2 அந்த மாதிரி தான் வரும். அந்த ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ளவே இன்னொரு ஆர்டரும் வந்திருந்தது. இந்த மாதிரி ஆர்டர் வந்து எனக்கு ரொம்ப மந்த் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 2 ஆர்டராவது எப்படியும் வந்துடும். ஆனால் இப்போ வந்து ஆர்டரே வரமாட்டேங்குது. ஒரு வாரத்துக்கே 1 தான் அப்படின்ற மாதிரி வருது. எனக்கெல்லாம் வந்து சண்டே ஆனால் பல்கான ஆர்டர் அடுத்தடுத்து ப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து வரவே மாட்டேங்குது. மதுரையில் வந்து உங்களுக்கு ஹோம்மேட் ஃபுட்டு, ஹோம்மேட் ப்ராடக்ட் எதுவும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் முடிக்கும் போதே இன்னொரு ஆர்டர் வந்தனால அதை வந்து நான் வந்து ஷூட் பண்ணலை. அந்த ஆர்டர் என்னென்னா, தேங்காய் போளி, அதாவது பருப்பு ஸ்டஃபிங் வச்ச போளி, அப்புறம் வந்து கோதுமை பரோட்டா வித்து வெஜ்ஜு சால்னா, அப்புறம் ரைத்தா, அப்புறம் வெஜிடபிள் பரோட்டா. இதெல்லாமே எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள்.